Hi friends, welcome back to my channel. This is Thila. Today's video is about Pongal Get Ready with me. I'm using the Phyto Clear Moisturizer from Earth Rhythm. ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூட் ஆகும். ஸோ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஆரஞ்ச் கரெக்டாக ஃப்ரம் ஸ்டே குர்க்கி அதுலேருந்து ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலர் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டார்க் சர்க்கிள்ஸ் எங்கெல்லாம் இருக்குமோ அவங்கள நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் இது வந்து ரொம்ப டிண்டட் ப்ரைமர். ஸோ லைட்டாக அந்த கவரேஜ் கொடுக்கும் நம்ம கன்சீல் பண்ண இடத்துல. ரொம்ப டஸ்கி கேர்ள்ஸ் அண்ட் டார்க் ஷேட் கேர்ள்ஸ் வந்து இந்த ப்ரைமர் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப பிங்க் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரேயாக காட்டும். தென் ஐ எம் யூஸிங் த கலர் பால் 24 hours வெயிட்லெஸ் லிக்விட் ஃபவுண்டேஷன். ஐ எம் இன் த ஷேட் FC 6.2. இட்ஸ் அ வெரி திக் ஃபவுண்டேஷன். So I am taking some moisturizer on back of my hand and I blend them together. I usually prefer very lightweight base. So என் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சீக் ஏரியாஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறேன். Since I have some scars, acne scars and large pores. ஸோ டேம்ப் பியூட்டி ஸ்பெஞ்ச் வச்சு நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பியூட்டி பிளெண்டரில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ப்ரெஷ்ஷை விட நல்ல நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, கொஞ்சம் லாங் ஸ்டேயாகவும் இருக்கும். ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணக்குள்ளே நேச்சுரல் லுக்காக இருக்கும், ரொம்ப கேக்கியாக இருக்காது. ஸோ அதை கேக்கினஸ் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு, ரொம்ப மேக்கப்பி லுக் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். ஐம் டேக்கிங் த வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் in the shade medium deep tan. ஸோ கன்சீல் பண்ண வேண்டிய ஏரியாஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். கலர் கரெக்டர் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அது மேலே ஃபவுண்டேஷன் போடக்குள்ள ஆல்ரெடி கொஞ்சம் நம்மளுக்கு கன்சீல் ஆகிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஏதாவது டார்க்னஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சீல் பண்ணுறதுக்காக லைட்டாக இன்னர் கார்னரில் மட்டும் கன்சீலர் அப்ளை பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் அதை காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஹோல் ஃபேஸே செட் பண்ணிக்கிறேன். இட் இஸ் அ ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் ஃப்ரம் Maybelline in the shade 310 Sun Beige. Then I'm applying some blush on my cheeks. It is from Stay Quirky in the shade Coral Chic. இந்த ப்ளஷ் சீக்ஸோட சைடில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். சென்டரில் எனக்கு ஸ்கார்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பேட்சியாக தெரியும். ஸோ அங்கே மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு சைட்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சைட்ஸில் அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ் கொஞ்சம் எலிவேட்டடாக தெரியும், கொஞ்சம் லிஃப்டட் லுக் தெரியும். Then I took the Sugar Vivid Victory palette and applied some highlighter on my face. So festive look. So highlighter is a very important thing in festive look. So nose le apply பண்ணிக்கிறேன். Then I'm contouring my face using the same palette. அதில் இருக்கிற கான்டோர் ஷேட் எடுத்து என் ஃபேஸை கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணதுனால ஒன் டைமென்ஷனலாக ஃபேஸ் தெரியும், பேலாக காட்டும். ஸோ ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக கான்டோர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். I contour my nose as well. I'm using Mars eyeshadow palette. It is a fantasy 15 colors eyeshadow. So I'm taking that warm brown color. என்னோட க்ரீஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக க்ரீஸில் நல்லா அந்த ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ஐ டுக் தட் பிங்க் கலர். இட் இஸ் வெரி பிக்மெண்டட். ஸோ ஐ டஸ்ட் ஆஃப் த எக்ஸஸ் அண்ட் தென் அப்ளை மை அவுட்டர் கார்னர். அந்த க்ரீஸ்க்கும் கொஞ்சம் கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பிக்மெண்டடாக இருக்கனால ரெண்டுத்துலேயும் ஈவனாக அதை டேப் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் பிங்க் கலர் ஷிம்மர் ஷேடு அதை எடுத்து என்னோடய இன்னர் லிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் ஹாஷாக தெரியாது அண்ட் நல்லா பிளெண்டட் லுக்காக தெரியும். ஷிம்மர் ஷேடும் அண்ட் க்ரீஸில் தரவுன மேட் ஷேடும். சேம் பேலட்டில் இருக்கிற ப்ளூ கலர் பென்சில் ப்ரஷில் எடுத்து அதை விங் மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கலரை ரெண்டு சைடும் பேக் பண்ணிவிட்டு ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்டிங் மட்டும் ப்ளூ கலர், அதுலேருந்து பிங்க் வந்து மர்ஜ் ஆகி வர மாதிரி தெரியும். ஸோ நல்லா மர்ஜ் லுக்காக தெரியணுன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு க்ரீஸையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தென் ஐ டுக் இன்னர் கார்னர் ஷேட் ஃப்ரம் த சேம் பேலட். ஸோ இன்னர் கார்னர் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். தென் பென்சில் ப்ரஷ் வச்சு ப்ளூவை லோவர் லிட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டேன். தென் பிங்க் ஷேடை லைட்டாக கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். தென் பிளாக் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் ப்ளூ ஹெவன். ஃபஸ்ட்டு ஐலிட் மேலே ஐலைனர் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஐலையும் ஈவனாக இருக்க செக் பண்ணிட்டு தென் விங் ட்ரா பண்ணிக்கிறேன். ஐஷேடோலாம் அப்ளை பண்ணதுனால கொஞ்சம் ஃபாலோஅப்ஸ் இருக்கும் அண்ட் அண்டர் ஐ கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக கன்சீலர் மறுபடியும் அப்ளை பண்ணி நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். இட் இஸ் ஃப்ரம் வெட் அண்ட் வைல்ட் இந்த ஷேட் ஆஷ் ப்ரௌன். அதில் இருக்கிற டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டார்க்காக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் லுக் எங்கேயாவது வெளியில் போக போகிறீங்க இல்லை ஃபெஸ்டிவ் லுக்குக்கு கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். Then I took the lighter shade from Makeup Revolution palette. Then I highlight my brow bone. Then eyelash curler வச்சு நல்லா லேஷை கர்ல் பண்ணிக்கிறேன். ஃபால்சீஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறது இல்லைனா ஐலாஷ் கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லோவர் லேஷ்லேயும் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலி லிப்ஸ்டிக். It is from Lakme. It is in the shade nude pink, number 13. பிங்க் கலர் போட்டு அண்ட் சந்தனம் வச்சு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதான் என்னோடய ஃபைனல் லுக். ஐ ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். என்னோடய பொங்கல் கெட் ரெடி வித் மீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பாய்.